Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமுருகன் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி வேட்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் உள்ளார். ஆனந்த், செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. ஒரத்தநாடு தொகுதியில் திமுகவினரின் பணப்பட்டுவாடா புகாரால் நாம் தமிழர் கட்சியினர் 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஒரத்தநாடு போலீசாரால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமுருகன் உள்ளிட்ட 30 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல்துறையினர் கைது செய்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. நேற்று இரவு சங்கர்நாதன் குடிக்காடு பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நடமாடிய இருவரை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமுருகன் மற்றும் அக்கட்சியினர் பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது அவர்கள் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் தரப்பிலிருந்து ஒரு ஓட்டுக்கு 3000 ரூபாய் வீதம் பணம் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் பாப்பநாடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட நிலையில் இன்று மற்றொரு சம்பவமாக பாப்பநாடு தெற்கு தெரு பகுதியில் பணப்பட்டுவாடா செய்ததாக மேலும் இருவரை நாம் தமிழர் கட்சியினர் பிடிக்கப்பட்டுள்ளனர். பிடிப்பட்ட நபர்களிடம் இருந்து சில ஆவணங்கள் மற்றும் 673x3000 என எழுதப்பட்ட கணக்கு விவரங்கள் அடங்கிய துண்டு சீட்டுகள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த புகார்கள் தொடர்பாக காவல்துறையினர் உடனடியாக தகவல் அறிக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரத்தநாடு புதூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக வேட்பாளர் தரப்பில் முறைகேடாக பணம் விநியோகம் செய்யப்படுவதை தடுக்க தவறிய அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. 3 மணி நேரம் நீடித்த இந்த சாலை மறியல் போராட்டத்தால் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர்கள் உறுதியாக இருந்தனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரும் நடிகருமான திருமுருகன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தூக்கி கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் தற்போது ஒரத்தநாட்டில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் கைது செய்யப்பட்ட ஒரத்தநாடு தொகுதியில் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி ஆனந்த்.